عليكم السلام. مدير عسكرين مصباح. வரல சார். ஆஹா, இன்றைக்கு பிரச்சனையா கவரேஜ்ல இதுல இறங்க என்ன இருக்குங்களா? போனாரன் அதிகம். ம். சத்தம் போட சொல்லி கேட்கவில்லை. சார் நான் ரீஜாயின் ஆக்டா சார்? ஆஹா, உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணியாச்சு, எனக்கு காட்டுது. சார் எனக்கு ஷேர் ஆகல சார். ஓகே, அப்ப நீங்க லீவ் ஆயிடுச்சு. ஓகே சார். என்ன வாங்கிங்க? சார் வரல சார். நீங்க வேற டிவைஸ் செக் பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார். அதை கொஞ்சம் பார்க்கணும் மிஸ்பா. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியா அந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. மே சார் இப்பதான் வந்தீங்க போலனா. பாத்தீங்களா எவ்வளவு டிலே வந்தீங்க. ஓகே, ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம். दाल लाल रॉ से सीन शीन स्वाद स्वाद द्वाद சுவாது. द्वाद துவாது. द्वाद திருப்பி போதுங்க. ஃபுல்லா திருப்பி போதுங்க. दाल लाल ல ல ذال ذال دال ذال. लाल लाल சார் ஸ்பெல்லிங் சொல்றீங்களா சார்? ஓ, دال ذال. दाल लाल ம். மே दाल लाल லால் रॉ தான் வருது. பெல பெல கையை போடல. دال ذال அந்த உச்சரிப்பு வருது இல்ல. دال ذال. लाल ம். दाल लाल லால் அல்ல. रॉ دال ذال. लाल மாஷா அல்லாஹ் தான் தேவை. திருப்பி சொல்லுங்க. दाल लाल ம். ஃபுல்லா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து குயிக்கா. रॉ दाल ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா. ஆ रॉ दाल دال. ஆ दाल ம். रॉ से सीन शीन स्वाद द्वाद
போய் பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. Ra. என்ன ரா மட்டும் வந்து இது Sir, எல்லாமே வந்துருச்சு sir. எல்லாமே வந்துட்டா? அதான் சொல்றேன், அதை ஆமா கவரேஜ் sir. பற்றி நீங்க பார்க்கணும் மிஸ் பா. கஷ்டம் இல்லாட்டி உங்களுக்கு. நாங்க ஒவ்வொன்றா தான் ப்ளே பண்றோம். எங்க ஆக்டிவிட்டியில ஒவ்வொன்றா தான் வரும் உங்களுக்கு. Sir, first Ra வந்துருச்சு sir. அப்புறமேலே எல்லாமே வந்துருச்சு sir. அப்ப அது உங்களோட கவரேஜ் எல்லாம் பிரச்சனை. அதுக்கு என்ன செய்யறது, எப்படி கண்டினியூ பண்ற கிளாஸ் என்ன எனக்கு தெரியாது, எங்களுக்கு விளங்குது இல்ல. உங்களோட கவரேஜ் கிளியர் ஆயிருந்தால் உங்களுக்கு உங்களோட ஸ்கிரீன்ல ஒவ்வொன்றா தான் வரும். இப்ப ரா வந்துச்சு என்றால் ராக்கு பின்னால அடுத்த எழுத்தான் வரும். அதுக்கு பின்னால இன்னும் ஒரு எழுத்து வரும். அந்த ஸ்டெப்ல வந்து நீங்க கண்ணால பார்த்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணாதான். நீங்க ரெக்கார்ட கேட்டீங்களா? கேட்டேன் sir. ரெக்கார்டிங்ல எப்படி வருது எல்லாம் ஒரு ஐடியா வருது அப்படியா? ரா Recording தனி வருது. ஒவ்வொரு லெட்டரா வருது sir. அதுதான் நாங்க ப்ளே பண்ற ஆக்டிவிட்டி. பட் உங்களோட கவரேஜ் இருக்கிற பிரச்சனை தான் உங்களை எல்லாத்தையும் ஒரே அடியாக வர வைக்குது. நான் பிரச்சனை. Okay sir. நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் இன்னும் ஒரு டிவைஸ்ல நீங்க ஜாயின் ஆகி நீங்க செக் பண்ணி பார்க்கணும் இந்த ப்ராப்ளத்தை. அல்லது உங்களுக்கு கஷ்டமா தான் நிற்கும். என்ற இப்ப உங்களுக்கு சொல்ல இல்லாத பாருங்க, சொல்லுங்க ஆகும். ஒவ்வொன்றா வர வர சொல்லணும். Okay. Dal, Ra, Wad, Sin, Ze, Shin, Zal, Swad. அளவுக்கு வந்துட்டுனா திருப்பி சொல்லுங்க ஆகும். Ra, Dal, Wad, Sin, Ze. பாத்தீங்களா? சீன் எல்லாமே வந்துச்சு sir. எல்லாமே வந்துட்டு வருந்தானே. இது சொல்லுங்க பாபு. Ra, Ze. எல்லாம் வந்துட்டு அப்படியா? ஆமா sir. அப்ப அதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் செய்யறாது. எங்களோட ஆக்டிவிட்டியில வந்து வர 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 நீங்க சொல்லி பழகினாதான் இந்த எழுத்துக்களோட சரியான ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதுல நீங்க ப்ராக்டிஸ் ஆகி ப்ராக்டிஸ் ஆகி ப்ராக்டிஸ் ஆகி வார நேரத்துல தான் உங்களுக்கு ஃப்ளூவெண்டாகவே சொல்ல இயலுமாகும். இது நாங்க பைஹார்ட் பண்ணி சொல்ல இயலாது. பைஹார்ட் ஸ்டெப்ல சொல்றது இப்ப இல்ல, விளங்குதா? நாங்க அந்த ஸ்டெப்ல இல்லாம இதுலதான் சொல்லி சொல்லி பழகும். அதுக்கு Okay நீங்க sir. தான் ஒரு ஐடியா எடுக்கணும். மிஸ் பரவாயில்ல கஷ்டம். நீ இந்த டிவைஸ்ல இந்த கவரேஜ்ல வச்சுக்கொண்டு நீ கிளாஸ் ஜாயின் ஆகிறது உங்களுக்கு சரி கஷ்டம். நீங்க கொஞ்சம் இதை டெவலப் பண்ணீங்கடா, ஒன்று சிம் கார்டை மாத்துறது அல்லது நெட்ஒர்க் ஸ்டைல மாத்துறது, சிக்னலை மாத்துறது அல்லது டிவைஸை மாத்துறது, ஏதோ உங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்க சரியா பார்க்கணும். நான் அந்த போன கிளாஸ்லயும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், திருப்பி இன்றைக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னால் இந்த ஸ்டெப்ல இருந்து கொண்டு உங்களுக்கு பாருங்க இப்ப எவ்வளவு டீலியன்ஸ். இப்ப நீங்க ரெக்கார்டை கேட்டால் உங்களுக்கு கஷ்டமாகிய லேஸ் ஆகியா பாடம் சொல்றது ரெக்கார்டிங்ல. Okay sir. ரெக்கார்டிங்ல போற ஸ்பீட்ல உங்களால பாடம் சொல்றது ஈஸியா கஷ்டமா? Easy sir. அந்த ஸ்டெப் இங்க வரணுமே. அப்ப இதுவும் ஈஸி தானே, ஏன் இங்க கஷ்டமாகுது? நாங்க அங்க வேறையாகும். நாங்க உங்களுக்கு கிளாஸ்ல என்னத்தை படிப்பிக்கிறோமோ அதுதான் ரெக்கார்ட் ஆகுது, அப்படித்தானே? நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங்க எடிட் பண்ணி கூட்டி குறைச்சி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்றோம்ல. உங்களோட கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க என்னத்தை டீச் பண்றோமோ அது ரெக்கார்டிங் ஆகுது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் எங்களோட சைட்ல இருக்குது. ஸோ அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸை நீங்களும் கட்டாயம் எடுத்துக்கணும். ஹலோ, ஓகே. முடிவான வரைக்கும் ரெக்கார்டை கொஞ்சம் கேளுங்க. ரெக்கார்ட்ல எக்ஸசைஸ் நம்பர் 9 வரைக்கும் நான் ப்ளே பண்ணிக்கிறோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இதுல தரவா ரெடியாகி வந்தீங்கன்னு சொன்னா தான் நீங்க லிஸ்ட்டை மூவ் ஆகிடும். நீங்க உண்மையில அவசரமா அடுத்த ஸ்டெப் போக வேண்டிய ஒருத்தர் ஏண்டா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வைக்குது எழுத்துக்கள் ப்ரொனவுன்ஸ் பண்றது. ஓகே, ஆனால் எந்த அளவு தூரம் இத அந்த செகண்ட்ஸ் டைமுக்குள்ளால நீங்க உள்வாங்கி கொள்றீங்க, உங்களுக்குள்ள நீங்க சரியா எடுத்துக்கொள்றீங்கிறது நாங்க செக் பண்ணணும். அதுக்காக வேண்டிதான் அந்த எக்ஸசைஸ். Okay sir. அந்த இதை நீங்க புடிச்சு கொள்றீங்களான்னு பாக்குறதுக்கு. ஸோ நீங்க அதை எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து பார்த்துக்கொள்ள கஷ்டமாயிக்குது உங்களோட இந்த ப்ராப்ளத்தால. கொஞ்சம் அதை பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரெக்கார்டிங் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கலாம். Okay sir.